குஜராத்திற்கும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இடையே உள்ள பகுதி சர் கிரீக். இங்கு அக்டோபர் 3 முப்படைகளும் இணைந்து திரிசூலம் என்ற பெயரில் பயிற்சி நடத்தி வருகின்றன. இந்த பயிற்சி வரும் நவம்பர் 10 வரை நடக்கவுள்ளது. முப்படைகளின் கூட்டு செயல்திறன், ராணுவத்தின் நவீனத்துவத்தை வெளிப்படுத்துவதே இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம். திரிசூலம் பயிற்சி நடந்து வரும் சர் கிரீக் பகுதி என்பது குஜராத் மற்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் இடையேயான 96 கிலோமீட்டர் நீள சதுப்பு நிலமாகும். இங்கு மக்கள் வசிக்கவில்லை, ஆனால் இந்திய கடற்பாதைகளுக்கு மிக முக்கியமான நுழைவுவாயில் என்பதால் இந்த பகுதி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போது திரிசூல் பயிற்சியின் காட்சிகளை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. On every inch of our soil stands the courage that guards a billion dreams. This is the strength of the Indian Army. In the boundless skies, where speed meets precision, soars the pride of the Indian Air Force. Across the deep blue, where silence meets strength, the Indian Navy. From the guardians of the sky, to the sentinels of the sea, and to the amphibians on the land, and the steel on the deserts. One flag, one force, one nation. The power of integration comes live in the Mega Tri-Services Exercise 2025. The skies will thunder, the seas will stand guard, the amphibians will rise strong. Coming soon. இந்தியாவின் இந்த திரிசூல் பயிற்சி பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. குறிப்பாக சர் கிரீக் பகுதிக்கு அருகில் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவது கவனத்தை ஈர்த்துள்ளது. அங்கு பாகிஸ்தான் தனது ராணுவ உள்கட்டமைப்பை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. அப்போது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். பயங்கரவாத சதித்திட்டம் ஏதும் நடத்த முயற்சித்தால் இந்தியாவிடம் இருந்து தக்க பதில் கிடைக்கும் என ராஜ்நாத் சிங் கூறியிருந்தார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவின் மேற்கு எல்லையில் நடக்கும் இந்த பயிற்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது.